ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பொது தமிழ் 60 டேஸோட ஷெட்யூல் தான் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம நாள் 43லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாள் 1லேருந்து நாள் 42 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் 60 டேஸுங்கிற டைட்டிலில் விசிட் பண்ணால் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிலபஸில் இருக்க டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் புக் வைஸ் ரிவிஷன் பண்ணணும். நாள் 43 நோட் பண்ணிக்கோங்க. பொறையுடைமை 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் இருக்கிற அதிகாரம் படிக்கிறீங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பொறையுடைமை டாப்பிக்கை படிக்கிறீங்க. அடுத்து 4 மணிக்கடிகை 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பருவம் 1 இயல் 3ல் கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. நாள் 44ல் நாலடியார் படிக்கிறோம். 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2ல் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பருவம் 1 இயல் 2ல் இருக்குது. அடுத்து திருக்குறள் டாபிக் ஊக்கமுடைமை படிக்கிறோம். 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நாள் 45க்கு விருந்தோம்பல் படிக்கிறோம். 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. அடுத்து திருக்குறள் டாபிக் அரண் வலியுறுத்தல் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நாள் 46க்கு நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் டாபிக் ஈகை 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. பெரியாரை துணைக்கோடல் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நாள் 47க்கு வினை செய்வகை அவை அஞ்சாமை இந்த 2 அதிகாரமே 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. நாள் 48க்கு அதிகாரம் 58 கண்ணோட்டம் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிறோம். கூடவே அன்புடைமை அதிகாரம் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. நாள் 49க்கு கல்விங்கிற அதிகாரம் படிக்கிறோம். 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில். இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த ஒரு 7 நாளோட ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகுது. நாள் 1லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க இந்நேரம் முக்கால்வாசி நீங்கள் சிலபஸ் டாப்பிக்கை முடிச்சிருப்பீங்க, நோட்ஸோடு சேர்த்தி. ஏன்னா அவ்வளோ கம்மியாக தான் நம்ம ஷெட்யூலில் கொடுத்துருக்கோம். எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நமக்கு இந்த ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆக இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. அது உங்களுக்கு அடுத்த வாரம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து நீங்கள் புக் வைஸ் ஒன்றுன்னா சிலபஸில் கவர் ஆகிறத தாண்டி எக்ஸ்ட்ராவாக சிலது நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். டெப்த்து கான்செப்ட் இலக்கணத்துக்கும் அழகு 7 இலக்கியத்துக்கு தேவியராலேருந்து சில பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அழகு 7ல் முன்னாடி நம்ம இலக்கியம் நிறைய படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நமக்கு 15 கேள்விகள் தான் அதுலேருந்து வரப்போகுது. புக்கில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே சில பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அடிஷ்னலாக அப்படின்னா வேறு எங்கேயுமே நம்ம போயிட்டு தேட தேவையில்லை. அதை மட்டுமே நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். கூடுதலாக ஒரு தகவல், அழகு 7க்கு நம்ம ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பழைய புத்தகம், புது புத்தகம், தேவிரா புக்கு எல்லாமே சேர்த்தி 3 ரெஃபரன்ஸ் சோர்ஸோடு சேர்த்தி ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமே அதை லான்ச் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படித்தாலுமே அழகு 7க்கு அது ஒன்றே தாராளமாக போதுமாக இருக்கும். மெட்டீரியல் லான்ச் பண்ண உடனேயே அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் அமௌண்ட் எல்லாமே சொல்கிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்தியன் பாலிட்டி 25 PDF 199 ருபீஸ்க்கு மெட்டீரியல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணாதவங்க டெலகிராம் சேனல் கமெண்ட்டில் ஹவு டு பை ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட்டுன்னு கமெண்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. மெட்டீரியல் வாங்கியிருக்க எல்லாருமே இது போலவே மற்ற யூனிட்ஸுக்கும் கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். டெலகிராம் சேனலில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது அண்ட் சாம்பிள் PDFும் கொடுத்துருக்கோம், என்னென்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் எது இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். டெலகிராம் சேனல் கமெண்ட்டும் எனேபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கமெண்ட்டில் உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.